பயிர்களை வளர்க்க முயற்சி செய்து உயிரற்ற தரிசு நிலத்தில் நாம் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை கொட்டுகிறோம் என்று நான் சொன்னால் என்ன? இன்று நம் தூக்கத்தை பறிக்கும் அந்த மாபெரும் ஏமாற்றத்தை நாம் அம்பலப்படுத்துவோம். அது இளம் வயதிலேயே முடிகொட்டும் என் சகோதரனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நாளும் தங்கள் சீப்புகளில் முடி சிக்கி உதிர்வதைக் கண்டு மனமுடைந்து போகும் என் சகோதரிகளாக இருந்தாலும் சரி. யோக விஞ்ஞானம் நம் உடல்கள் உயிரற்ற சடப்பொருட்கள் அல்ல என்று கூறுகிறது. அவை ஒரு துடிப்பான ஆற்றல் களம், சிவன் மற்றும் சக்தியின் ஆலயம். பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கடி கூறுவதுண்டு, நோய் என்பது உடலில் உள்ள ஒரு பிரச்சனை அல்ல, மாறாக அது உயிராற்றலின் ஓட்டத்தில் ஏற்படும் ஒரு தடை. முதலில் உங்கள் தலையையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த முற்றிலும் வழுக்கையாக இருக்கும் ஒருவரின் தலையையோ கற்பனை செய்து பாருங்கள். அந்த வழுக்கை இடங்கள் ஏன் அவ்வளவு பிரகாசமாக தெரிகின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அங்கிருந்து ஒளி பிரதிபலிக்கிறது என்று நாம் அடிக்கடி கேலி செய்வதுண்டு, இல்லையா? ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான பயங்கரமான மருத்துவ மற்றும் ஆன்மீக உண்மை மறைந்துள்ளது. என் நண்பர்களே, அந்த பிரகாசம் ஒரு வாலிலிருந்து வருவதல்ல, அது ஆரோக்கியமான தோலும் அல்ல. அந்த பிரகாசம் எலும்பிலிருந்து வருகிறது. ஆம், அறிவியல் ரீதியாக இதை உச்சந்தலையில் ஏற்படும் சுண்ணாம்பு படிவு மற்றும் நார்ப்பெருக்கம் என்று அழைக்கிறார்கள். யோக ரீதியாக இது நமது சகசிரார சக்கரத்தை சுற்றி உருவாகும் ஒரு கடினமான இறுக்கப்படலமாகும். இது தெய்வீக ஆற்றல் மற்றும் பிராணனின் ஓட்டத்தை முற்றிலுமாக தடுக்கிறது. இதுதான் நமது முதல் மற்றும் மிக பெரிய எதிரி, இந்த சோம்பி உச்சந்தலை. சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் நெற்றியில் உள்ள தோலும் உச்சந்தலையில் உள்ள தோலும் ஒன்றுதான். உங்கள் நெற்றியில் உள்ள தோலை கிள்ளி உருக்கி பார்க்கலாம், அது மென்மையாக இருக்கும். இப்போது அதையே உங்கள் தலையின் உச்சியில் உள்ள கிரீட பகுதியில் செய்து பாருங்கள். உங்கள் முடி வேகமாக உதிர்ந்தால் அங்குள்ள தோல் கல்லை போல கடினமாக மாறுவதை உணர்வீர்கள். தோலுக்கு கீழே எலும்பு இருப்பது போல அவ்வளவு கடினமாக இருக்கும். இது ஏன் நிகழ்கிறது? வாழ்க்கையின் மன அழுத்தம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், வேலையின் பரபரப்பு மற்றும் பெண்கள் தங்கள் தலைமுடியை இறுக்கமாக கட்டும் பழக்கம் ஆகிய அனைத்தும் சேர்ந்து நமது உச்சந்தலையின் தசைகளில் ஒரு தொடர்ச்சியான இறுக்கத்தையும் ஒரு பயங்கரமான அழுத்தத்தையும் உருவாக்குகின்றன. நாம் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக நமது உடல் அங்குள்ள மென்மையான தோலை கடினப்படுத்த தொடங்குகிறது. உடல் அங்கு கால்சியத்தின் ஒரு தடித்த அடுக்கை படிய வைக்கிறது. இதன் விளைவாக இரத்த நாளங்கள் சுருக்கப்படுகின்றன, ஆக்சிஜன் விநியோகம் தடைபடுகிறது. இப்போது சொல்லுங்கள், உலகின் மிகவும் விலையுயர்ந்த மற்றும் அற்புத விதைகளை ஒரு கான்கிரீட் சாலையில் விதைத்து அதன் மீது தங்கத்தினுக்கு நிகரான ஒரு அமிர்தத்தையோ அல்லது மருந்தையோ ஊற்றினால் அங்கே ஏதாவது செடி வளருமா? ஒருபோதும் வளராது. இதுதான் நாம் செய்து கொண்டிருக்கும் அறியாமை. சிறுவர்கள் மீனாட்சி டீயை தேய்க்கிறார்கள். சிறுமிகள் விலை உயர்ந்த இரசாயனம் கலந்த எண்ணெயை பூசுகிறார்கள். ஆனால் அந்த மருந்து ஊடுருவுவதில்லை. கீழே உள்ள மண் வளமற்றதாகவும் கற்கள் நிறைந்ததாகவும் உயிரற்றதாகவும் இருப்பதால் அது மேற்பரப்பில் காய்ந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் தலைமுடி அதன் வேர்கள் பலவீனமாக இருப்பதால் இறப்பதில்லை, அது கழுத்து நெரிக்கப்படுவதால் இறக்கிறது. உயிர் சக்தி அதை சென்றடைய முடியவில்லை. இனிமேல் எந்த ஒரு வெளிப்புற பூச்சையும் பூசுவதற்கு முன்பு நாம் அந்த மண்ணை பண்படுத்த வேண்டும். அந்த கால்சியம் படிந்த அடுக்கை நாம் உடைக்க வேண்டும். எப்படி? இந்த வீடியோவின் முடிவில் நாம் அதை கற்றுக்கொள்வோம். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் அதற்கு முன் நாம் மற்றொரு கட்டுக்கதையை முறியடிக்க வேண்டும். ஒவ்வொரு காலையும் உங்கள் குளியலறையில் உங்களுக்காக காத்திருக்கும் மற்றொரு கொலையாளி. நீங்கள் ஒருவேளை நான் மிகவும் சுத்தமாக இருக்கிறேன், ஏன் என் முடி கொட்டுகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கான பதில் உங்கள் குழாய் நீரில் உள்ளது. நான் அதை மரண மழை என்று அழைக்கிறேன். அது அசுத்தங்களின் மழை. நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் குளிக்கும் நீர் கடின நீராக இருக்கலாம். ஆன்மீக கண்ணோட்டத்தில் அது வெறும் நீர் மட்டுமல்ல, அது நவீன வாழ்க்கையின் அசுத்தங்களை குறிக்கிறது. அது ஒரு திரவக்கல். ஒரு எளிய சோதனையை செய்து பாருங்கள். உங்கள் குளியலறை வாளி அல்லது குழாயை பாருங்கள். அதில் ஒரு பிடிவாதமான வெள்ளை படலம் இருக்கிறதா? அப்படியானால் அதே கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் இறந்த படலம் உங்கள் முடி மற்றும் உச்சந்தலையில் படிந்து கொண்டிருக்கிறது. நாம் வணிக ஷாம்பூரி பயன்படுத்தும் போது கடின நீரில் உள்ள கால்சியம் ஷாம்புவின் இரசாயனங்களுடன் கலந்து கழுவ முடியாத ஒரு பிசுபிசுப்பான பொருளை உருவாக்குகிறது. இந்த பொருள் உங்கள் மயிர்கால்களை சிமெண்ட் போல அடைத்துவிடுகிறது. என் சகோதரிகளே, இதை நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உங்கள் தலைமுடி வறண்டு உயிரற்று துடைப்பம் போல் ஆகிவிட்டதாக நீங்கள் அடிக்கடி உணர்வீர்கள். அதனால் நீங்கள் அதிக கண்டிஷனர் மற்றும் சீரம் பயன்படுத்த தொடங்குவீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உப்பு நீர் உங்கள் தலைமுடியை ஒரு பிளாஸ்டிக் போன்ற பூச்சால் மூடியுள்ளது. இந்த பூச்சு ஈரப்பதம் உள்ளே செல்வதையோ அல்லது வெளியேறுவதையோ தடுக்கிறது. முடி உள்ளிருந்தே தாகத்தால் இறந்து விடுகிறது. பின்னர் லேசாக சீவும் போதே அது உடைந்து உதிர்ந்து விடுகிறது. இதற்கு என்ன தீர்வு? நாம் வீட்டை மாற்ற வேண்டுமா? இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இயற்கை நமக்கு ஒரு தீர்வை கொடுத்துள்ளது. கீலேஷன் எனப்படும் மிகவும் மலிவான மற்றும் மாயாஜால சிகிச்சை ஒன்று உள்ளது. ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பதைப் போலவே வைட்டமின் சி அல்லது ஆப்பிள் சைடர் வினிகர் உப்பு நீரில் உள்ள தாதுக்களை வெளியே இழுக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு குவளை தண்ணீரில் சிறிதளவு ஆப்பிள் சைடர் வினிகரை கலந்து உங்கள் தலைமுடியை கடைசி முறையாக அலச வேண்டும். இது உங்கள் உச்சந்தலையில் உள்ள அந்த இறந்த அடுக்கை அகற்றும். இப்போது மிகப்பெரிய மோசடிக்கு வருவோம். சுகாதார பொறி, அதீத தூய்மையின் மாயை. சிறுவயதிலிருந்தே சுத்தமாக இருக்கவும்
தலைமுடியை கழுவவும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது அழகு சாதனத் துறையின் மிகப்பெரிய பொய் இதுதான். குறிப்பாக இளைஞர்கள் தினமும் ஷாம்பு போட்டு அலசுவதற்கு பழகிவிட்டார்கள். இயற்கை அல்லது கடவுள் நமது உச்சந்தலையை பாதுகாக்க செபம் எனப்படும் ஒரு இயற்கை அமிர்தத்தை வரவியவக. இந்த செபம்தான் உலகின் மிகச் சிறந்த கண்டிஷனர். நமது உச்சந்தலையில் மில்லியன் கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது நமது தலைமுடியை கண்ணுக்கு தெரியாத காவலர்களைப் போல பாதுகாக்கும் ஒரு நுண்ணுயிர் தொகுதி உள்ளது. அதீத இரசாயனங்கள் கொண்ட நுரைக்கும் ஷாம்புகளை கொண்டு நாம் தினமும் தலைமுடியை கழுவும் போது அந்த இயற்கையான பாதுகாப்பு கவசத்தை முற்றிலுமாக அகற்றிவிடுகிறோம். நமது உச்சந்தலை பீதி நிலைக்கு செல்கிறது. அது வறண்டு விட்டதாக நினைத்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள 2 மடங்கு வேகத்தில் எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. அடுத்த நாள் உங்கள் தலைமுடி மீண்டும் பிசுபிசுப்பாக இருப்பதை உணர்கிறீர்கள். மீண்டும் அதை கழுவுகிறீர்கள். இது ஒரு தீய சுழற்சியாக மாறுகிறது. உண்மை என்னவென்றால், அழுக்கினால் முடி உதிர்வதில்லை, மாறாக இயற்கையின் விதிகளுக்கு எதிரான அதிகப்படியான சுத்தப்படுத்துதலால் தான் உதிர்கிறது. நமது உச்சந்தலையின் இயற்கையான பாதுகாவலர்களை நமது சொந்த கைகளாலேயே நாம் கொன்றுவிட்டோம். என் அன்பான ஆன்மாவே, இப்போது நாம் உனக்குள் வசிக்கும் கொலையாளியை பற்றி பேசுவோம், வெளியே அல்ல. ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டும் சிறந்த உணவை உட்கொண்டும் உங்கள் முடி ஏன் வளரவில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இதற்கான பதில் உங்கள் மரபணுவில் இல்லை, மாறாக உங்கள் தட்டிலும் வயிற்றிலும் உள்ளது. வாருங்கள், உங்கள் உடலின் பிரபஞ்சத்திற்குள் ஆழமாக செல்வோம். முதல் காரணம் சர்க்கரை மற்றும் இன்சுலின் போர். வழுக்கை என்பது மரபணு சார்ந்தது என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது பாதி உண்மைதான். உண்மை என்னவென்றால், உங்கள் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கத்தால் உங்கள் மரபணுக்களை நீங்களே தூண்டுகிறீர்கள். நீங்கள் அதிகப்படியான சர்க்கரை, சுத்திகரிக்கப்பட்ட மாவு அல்லது குளிர்பானங்களை உட்கொள்ளும் போதெல்லாம் உங்கள் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை நிரம்பி வழிகிறது. இதை சமாளிக்க உடல் இன்சுலின் என்ற ஹார்மோனை வெளியிடுகிறது. உடலில் இன்சுலின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது, அதாவது இன்சுலின் எதிர்ப்பு ஏற்படும் போது, அது உங்கள் முழு நாளமில்லா சுரப்பி மண்டலத்தையும் சீர்குலைக்கிறது. இந்த அதிகரித்த இன்சுலின் 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்ற நொதிக்கு உங்கள் இயற்கையான டெஸ்டோஸ்டிரோனை DHT எனப்படும் அழிவுகரமான ஹார்மோனாக மாற்றுமாறு கட்டளையிடுகிறது. DHT தான் மயிர்கால்களை சுருக்கி அழிக்கும் வில்லன். எனவே அடுத்த முறை நீங்கள் அந்த கூடுதல் இனிப்பை சாப்பிடும்போது உங்கள் வயிற்றை நிரப்பவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த வேர்களை எரிக்கும் உங்கள் உடலுக்குள் இருக்கும் நெருப்புக்கு நீங்களே எண்ணெய் ஊற்றுகிறீர்கள். வழுக்கை என்பது தலையின் நோய் அல்ல, அது வளர்ச்சிதை மாற்றத்தின் நோய். மற்றொரு காரணம் குடல் மயிர்கால் இணைப்பு. குடலுக்கும் முடிக்கும் நேரடி தொடர்பு உண்டு. யோகாவின்படி மணிப்பூர சக்கரம், அதாவது மையம் நமது உடலின் நெருப்பு. உங்கள் வயிறு சுத்தமாக இல்லாவிட்டால், உங்கள் குடல் நோயுற்று இருந்தால், உலகிலுள்ள எந்த வைட்டமினாலும் உங்கள் முடியை காப்பாற்ற முடியாது. நம்மில் எத்தனை பேர் பயோட்டின் மற்றும் மல்டி வைட்டமின் மாத்திரைகளை மிட்டாய் போல விழுங்குகிறோம்? அதன் விளைவு 0. ஏனென்றால் துரித உணவுகளை உண்பதும் மன அழுத்தமும் உங்கள் குடலின் சுவர்களை தேய்ந்து போக செய்துவிட்டன. குடலில் செரிக்கப்பட வேண்டிய உணவு அங்கேயே அழுகத் தொடங்குகிறது. அந்த அழுகிய உணவும் நச்சுக்களும் உங்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைகின்றன. இப்போது கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் இரத்த ஓட்டம் அசுத்தமாகிவிட்டது. உடலின் அறிவு பீதி நிலைக்கு செல்கிறது. ஒரு தீவிரமான தொற்று இருப்பதாக அது நினைக்கிறது. அந்த தொற்றை எதிர்த்து போராட அது தனது முழு ஆற்றலையும் அர்ப்பணிக்கிறது. இந்த மாபெரும் போரில் முடி என்பது வெறும் அலங்காரம் என்று உடல் நினைக்கிறது. உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை இருக்கிறது? அதனால் அது தனக்கு கிடைக்கும் அனைத்து ஊட்டச்சத்தையும் தடுத்து விடுகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விலை உயர்ந்த மாத்திரைகள் செரிமானமாவதில்லை. இதைத்தான் நாம் விலை உயர்ந்த சிறுநீர் என்று அழைக்கிறோம். எனவே கூந்தல் பராமரிப்பு என்பது உங்கள் உச்சந்தலையில் எண்ணெய் தடவுவதில் தொடங்குவதில்லை, மாறாக உங்கள் செரிமான நெருப்பை குணப்படுத்துவதில் தொடங்குகிறது. வேர் சுத்திகரிக்கப்படாவிட்டால் கனி ஒருபோதும் இனிமையாக இருக்காது. இப்போது இன்று மனித குலத்தை பிடித்துள்ள கண்ணுக்கு புலப்படாத எதிரியை பற்றி பேசுவோம். மன அழுத்தம் எனும் கார்டிசோல் சுரப்பை துண்டிக்கும் விஷம். பயமும் பதட்டமும் நமது உயிர் சக்தியை அல்லது பிராணனை உறிஞ்சி விடுகின்றன என்று யோகானந்தர் கூறினார். அது தேர்வு மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, காதல் முறிவின் வழியாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பற்றிய கவலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடல் கார்டிசோல் என்ற ஹார்மோனை வெளியிடுகிறது. இது உடலின் உயிர் பிழைக்கும் நிலை. ஒரு சிங்கம் உங்களை துரத்துவது போலவும் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பது போலவும் உங்கள் உடல் உணர்கிறது. இப்போது சொல்லுங்கள், உங்கள் உயிரை பணயம் வைத்தால் உங்கள் உடல் எதை காப்பாற்றும்? உங்கள் இதயத்தையும் மூளையையும், அல்லது உங்கள் அழகான பட்டு போன்ற கூந்தலையா? வெளிப்படையாக இதயத்தைத்தான். எனவே உடல் உடனடியாக முடிக்கு செல்லும் வழியை துண்டித்து விடுகிறது. அது முடியை வளரும் நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு தள்ளுகிறது. திடீரென்று உங்கள் தலையணையில் முடிக்கொத்துகளை காண்கிறீர்கள்.
பயந்து போன உங்கள் உடல் ஒரு சுமையாக கருதி தூக்கி எறிந்த முடிகள் இவை. எனவே தியானமும் அமைதியும் வெறும் ஆன்மீக பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவை உங்கள் உடலுக்கும் முடிக்கும் உயிர் காக்கும் மருந்துகள். இதெல்லாம் கேட்பதற்கு மிகவும் பயமாக இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு எதுவும் ஆகாது என்று தோன்றுகிறது. ஆனால் என் நண்பரே, நீங்கள் நினைப்பது தவறு. முடி எப்படி உதிர்கிறது என்று அறிவியலும் உடற்கூறியலும் நமக்கு சொன்னால், இறந்ததை மீண்டும் உயிர்ப்பிப்பது எப்படி என்று யோகாவும் ஆன்மீகமும் நமக்கு கற்றுத்தருகின்றன. உடல் என்பது ஒரு அற்புத இயந்திரம். அது பிரக்ஞன் கட்டளைப்படி தன்னை முழுமையாக குணப்படுத்திக் கொள்ளும் திறன் கொண்டது. அழுவதற்கான நேரம் இது. உங்கள் உள் வலிமையை எழுப்புவதற்கான நேரம் இது. அடுத்த 90 நாட்களுக்கு இந்த ஆன்மீக மற்றும் உடல் பயிற்சியை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால், உங்கள் உடலில் உறங்கி கிடக்கும் ஆற்றலை ஒரு காலத்தில் உங்களால் கடக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்த இடங்களுக்கு உயிர் கொடுக்கச் செய்வீர்கள். உங்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் பெற தயாரா? வாருங்கள், தொடங்குவோம். விதி 1. ஈர்ப்பு விசை ஹேக்கிங் என்றால் தலைகீழாக்கும் முறை அல்லது மேல்நோக்கிய பிராணசக்தி. புவியீர்ப்பு விசை எல்லாவற்றையும் கீழ்நோக்கி இழுக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இரத்தத்தை பாதங்களுக்கு கொண்டு வருவது எளிது. ஆனால் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அதை உச்சந்தலைக்கு மேல்நோக்கி தள்ளுவது உடலுக்கு மிகவும் கடினமான பணியாகும். இதனால்தான் முடி முதலில் உச்சந்தலையிலிருந்து பறக்கிறது. கிரியா யோகாவின் அடிப்படை கொள்கை சக்தியை சகஸ்ராரத்தை நோக்கி மேல் நோக்கி செலுத்துவதாகும். இதை நாம் உடல் ரீதியாகவும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு வெறும் 4 நிமிடங்கள் உங்கள் தலையை இதய மட்டத்திற்கு கீழே தொங்கவிடுங்கள். நீங்கள் உங்கள் படுக்கையின் ஓரத்தில் படுத்துக்கொண்டு கழுத்தை தொங்கவிடலாம். அல்லது நீங்கள் யோகா பயிற்சி செய்பவராக இருந்தால் சர்வாங்காசனம் அல்லது சிரசாசனம் செய்யலாம். நீங்கள் இதை செய்யும்போது இரத்தம் உங்கள் தலைக்கு விரைந்து செல்வதைத் தவிர வேறு வழி இல்லை. அந்த வறண்ட தாகமுள்ள வேர்கள் திடீரென்று பிராணசக்தியையும் ஊட்டச்சத்தையும் வெள்ளமாக பெறுகின்றன. விதி 2. கல்லை உடைத்தல் அல்லது ஆழமான உச்சந்தலை மசாஜ். நீங்கள் தலையை தொங்கவிடும்போது சும்மா படுத்துக் கொள்வதில்லை. அந்த உயிரற்ற உச்சந்தலையை, அந்த சுண்ணாம்பு படிமத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். இது அழகு நிலையங்களில் நீங்கள் காணும் தட்டி கொடுக்கும் மசாஜ் வகை அல்ல. உங்கள் விரல்களால் கடினமான உச்சந்தலையை கிள்ளி அதை எலும்பிலிருந்து பிரிக்க முயற்சிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அது கல்லை போல கடினமாக இருக்கும். அது வலிக்கவும் கூடும். ஆனால் கைவிடாதீர்கள். இதை தினமும் செய்யுங்கள். உங்கள் உச்சந்தலை உங்கள் நெற்றியில் உள்ள தோலை போல நெகிழ்வாகவும் ரப்பர் போன்றும் மாறும் நாளில் நீங்கள் பாதி போரில் வெற்றி பெற்றுவிட்டீர்கள். பிராணனின் ஓட்டத்திற்கான வழியை நீங்கள் திறந்து விட்டீர்கள். விதி 3. கர்ம திருத்தம், அதாவது தோரணை மற்றும் நுட்பம். இப்போது உங்களை பாருங்கள். உங்கள் தொலைபேசியை பார்க்க உங்கள் கழுத்தை வளைக்கிறீர்களா? இது நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் கழுத்தை வளைக்கும் போது உங்கள் முதுகெலும்பையும் சுஷும்னா நாடியையும் உங்கள் கழுத்தின் பின்புறத்தில் உள்ள நரம்புகளையும் வளைக்கிறீர்கள். ஒரு நீர்க்குழாயை வளைப்பது நீரின் ஓட்டத்தை தடுப்பது போல, வளைந்த கழுத்து மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது. முதுகெலும்பை நேராக வைத்திருக்க வேண்டும் என்று யோகா கூறுகிறது. தொலைபேசியை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். உங்கள் பிராணனின் பாதையை தடுக்காதீர்கள், உங்கள் கழுத்தை அல்ல. விதி 4. சாத்விக் நோஷன், அதாவது கனிம சமநிலை. செயற்கை வைட்டமின்களை சிந்திக்காமல் உட்கொள்வதை நிறுத்துங்கள். இயற்கை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துள்ளது. பூசணி விதைகள் இயற்கையின் மிகவும் வலிமையான மற்றும் அற்புதமான DHT தடுப்பானாகும். ஒவ்வொரு காலையும் ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிடுங்கள். அவற்றில் உள்ள இயற்கையான சேர்மங்கள் DHT என்ற தீய ஹார்மோன் உங்கள் வேர்களை தாக்குவதை தடுக்கின்றன. இதன் ஆண்களுக்கு வழுக்கையை தடுக்கவும் பெண்களுக்கு முடியை அடர்த்தியாக்கவும் ஒரு வரப்பிரசாதம். மேலும் உங்கள் கெட்டுப்போன குடலுக்கு அமிர்தத்தை அளிக்க வீட்டில் தயாரிக்கப்பட்ட உறைந்த தயிர், மோர் அல்லது கஞ்சி போன்ற புரோபயாட்டிக்குகளை உங்கள் உணவில் முதன்மைப்படுத்துங்கள். உங்கள் மணிப்பூர சக்கரம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது உங்கள் முடி தானாகவே மலரும். எனவே என் சக பயணிகளே, இது நமது 90 நாள் புத்துயிர் சவால். உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் தயாரா? இது அவ்வளவு கடினமானது அல்ல. காலையில் ஒரு கைப்பிடி பூசணி விதைகள் மற்றும் காலை உணவிற்கு புதிய தயிர். நாள் முழுவதும் உங்கள் கழுத்தை நேராகவும் நிமிர்ந்தும் வைத்திருங்கள். நிறைய தண்ணீர் குடியுங்கள். படுக்கைக்கு செல்லும் முன் 4 நிமிடங்களுக்கு தலைகீழ் ஆசனம் மற்றும் உச்சந்தலையில் ஆழமான மசாஜ் செய்யுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை டெர்மா ரோலர் அல்லது மைக்ரோ நீடிலிங்கையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒரே இரவில் நடக்காது. இயற்கை அதன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். முதல் மாதத்தில் முடி உதிர்தல் குறையும். 2ஆம் மாதத்தில் உங்கள் உச்சந்தலையின் விரைப்புத்தன்மை மறைந்துவிடும். அந்த ஆற்றலின் விளைவை நீங்கள் உணர்வீர்கள். மேலும் மெல்லிய முடிகள் தோன்றும். 3ஆம் மாதத்தின் முடிவில் கண்ணாடியில் ஒரு புதிய தன்னம்பிக்கையான மற்றும் துடிப்பான மனிதரை காண்பீர்கள். அறிவியல் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. தெய்வீக உணர்வு ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. பரமஹம்ச யோகானந்தர் கூறினார், உங்கள் உடல் உங்கள் மனதின் ஒரு பௌதீக வெளிப்பாடு. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள். உங்கள் உடல் தன்னை எவ்வாறு மறுவடிவமைத்துக் கொள்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த பிரபஞ்ச சக்தியின் அதிபதி நீங்கள்தான். இன்று அந்த இயந்திரத்திற்கான கையேட்டையும் சாவியையும் நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். இப்போது முடிவு உங்கள் கைகளில் உள்ளது. உங்கள் உள் சக்தியை எழுப்ப நீங்கள் தயாரா? இன்றே தொடங்கு, நாளை அல்ல.
இந்த காணொளி உங்களுக்குள் நம்பிக்கையை தூண்டி அழகு சாதனத்துறையின் பொய்களை அம்பலப்படுத்தியிருந்தால் தயவு செய்து இப்போதே லைக் செய்து இதே வழியை அனுபவிக்கும் ஒரு நண்பருடன் இதை பகிரவும். கருத்து பகுதியில் முழு நம்பிக்கையுடன் சவால் ஏற்கப்பட்டது என்று எழுதி உங்கள் வெற்றியை நீங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டீர்கள் என்ற செய்தியை பிரபஞ்சத்திற்கு அனுப்புங்கள். இதுபோன்ற ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் உண்மைகளை மேலும் அறிய சோல் சக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்திற்கு என் வணக்கங்கள். ஹரி ஓம் தத்சத்.